نحمده ونصلي على رسوله الكريم أما بعد عن الصائب بن يزيد رضي الله تعالى عنه قال كنت قائما في المسجد فحسبني رجل فنظرت فإذا عمر بن الخطاب فقال اذهب فأتني بهذين فجئته بهما فقال من أنتما أو من أين أنتما قال من أهل الطائف إلى آخره أو قال من صلى الله عليه وسلم صدق رسول النبي الكريم. அன்னைக்குரிய சகோதரர்களே பெரியவர்கள, இங்கு நாம் பார்க்கக்கூடிய பாடம் பள்ளிவாசல்களில் சப்தமிட்டு சப்தத்தை உயர்த்தி பேசுவது அல்லது கூச்சல் குழப்பங்கள் செய்து கொண்டிருப்பது, இதை பற்றி தான் பேசக்கூடிய பாடமாக இருக்கின்றது. நம்ம ஏற்கனவே முன்னால் பார்த்ததுடைய பேசியதுடைய விஷயங்கள் தான். பள்ளிவாசல் என்பது அல்லாஹ்வுடைய இல்லம். இங்கு சாந்தியும் சமாதானமும் ஏற்படக்கூடிய இடம்தான் பள்ளிவாசல். ஒரு மனிதனுக்கு அமைதி வேண்டும் என்றால் பள்ளியின் பக்கம் தேடி வர வேண்டும். அவனுடைய மனக்குழப்பங்கள், மன சஞ்சலங்கள் அனைத்தும் தீர்வதற்காக வேண்டி அவன் நாடி வரக்கூடிய இடம் பள்ளிவாசலாக இருக்க வேண்டும். பள்ளிவாசலுக்கு அவன் வந்தா, ஒரு மனிதன் வருகின்றான், ஒரு குழப்பத்தில் வருகின்றான் என்றால் அவன் பள்ளியின் பக்கம் விரைந்து வந்து உழு செஞ்சு 2 ரக்காத் தொழுதான் அப்படின்னா அவனுக்கு அது தெளிவு கிடைக்க வேண்டும். அதுதான் ஈமானுடைய உறுதியான ஒரு தன்மை. சஹாபாக்கள் அப்படித்தான் இருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் செய்தார்கள். ஒரு ஆபத்து பேரிடர்கள் வருகின்றது என்றால் கூட அந்த சமயங்களிலும் பள்ளிவாசல் பக்கம் விரைந்து வந்து தொழுகையை நடத்தி இருக்கின்றார்கள். சூரிய கிரகணம், சந்திர கிரகணம், விடாமழை, இடி, இந்த சமயங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியின் பக்கம் விரைந்து வந்திருக்கின்றார்கள். ஒவ்வொரு சமயத்திற்காகவும் தொழுகையை நடத்தியிருக்கின்றார்கள், தொழுதிருக்கின்றார்கள். அப்ப பள்ளி வாயில் என்று சொல்லக்கூடியது அமைதி ஏற்படக்கூடிய இடங்கள். அதே சமயங்களில் பல்வேறு பிரச்சனைகள் வரக்கூடிய சமயங்களில் தீர்வுகள் கொண்டிருக்கின்றார்கள். பள்ளியில் அமர்ந்து கொண்டு சர்ச்சையான பேசிக்கொண்டு இருப்பதோ அல்லது சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்துவதோ அல்லது அங்கு தான் பெரிய ஆள் கொண்டு சப்தங்களை உயர்த்தி கொண்டு பேசுவதோ என்பதெல்லாம் கூடாத ஒரு செயல். சாபித் இப்னு யஸீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். நான் பள்ளிவாசலில் நின்று கொண்டு இருந்த பொழுது ஒரு மனிதர் என் மீது சிறு கற்களை எறிந்தார். நான் திரும்பி பார்த்த பொழுது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். நீ சென்று அதோ அந்த இருவரையும் என்னிடம் அழைத்து வாரும் என்று சொன்னார்கள். அவங்க 2 பேரும் என்ன செஞ்சாங்கன்னா பேசிட்டு இருந்தாங்க என்றார்கள். அவ்விருவரையும் அவர்களிடம் அழைத்து வந்தேன். நீங்கள் இருவரும் எங்கிருந்து வருகிறீர்கள் அல்லது வருகிறீர்கள் என்பதாக உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்டார்கள். ஒன்னு அவர் சொன்னாரு, அவங்க சொன்னாங்க 2 பேரும், நாங்க தாயிஃப்ல இருந்து வர்றோம், நாங்கள் தாயிஃப் வாசிகள் என்று அவர்கள் கூறினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பள்ளி வாசல்களில் சப்தங்களை நீங்கள் உயர்த்துவதற்காக இங்க நீங்கள் இருவரும்
நிறுத்துவதற்காக நீங்கள் இவ்வூரை சார்ந்தவராக இருந்திருந்தால் உங்கள் இருவரையும் சவுக்கால் அடித்திருப்பேன், கசையடி அடிச்சிருப்பேன். நீங்க இப்படி இந்த இடத்துல இருந்து பள்ளிவாசல் இருந்து சப்தம் விட்டு பேசினதுக்காக வேண்டி நீங்க இந்த ஊருக்காரமா இருந்திருந்தீங்க, உங்க 2 பேர்த்துக்கும் சவுக்கடிதான் விழுந்திருக்கும் என்பதாக ரலியல்லாஹு தஆலா அவங்க சொன்னாங்க. அதே சமயத்துல மற்றொரு ஹதீஸில் பார்க்கும் பொழுது இப்னு அபி ஹஜ்ரத் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடம் கொடுத்திருந்த கடனை பற்றி கேட்டு பேசிக் கொண்டிருந்தோம். பள்ளிவாசல் வைத்து கேட்டேன். யாரு? காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, உங்கள்கிட்ட கடன் கொடுத்ததை பற்றி நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். எங்க இருவருக்கு மத்தியில் குரல் ரொம்ப உயர்ந்துருச்சு, சத்தத்தை உயர்த்தி நாங்க பேசினோம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுல இருந்தாங்க. இருந்தவங்க இந்த சப்தத்தை கேட்டார்கள். உடனே வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம்முடைய அறையின் திரையை விலக்கியவர்களாக வெளியே வந்து காப் இப்னு மாலிக் காபே அப்படின்னு ரசூலுல்லாஹி கூப்பிட்டாங்க. இதோ வந்து விட்டேன் லப்பைக் யா ரசூலுல்லாஹ், இதோ வந்து விட்டேன் யா ரசூலுல்லாஹ் என்பதாக கூறினார்கள். அப்ப சொன்னாங்க, நீ பாதிய கடனை தள்ளுபடி செஞ்சு, அவர்கிட்ட எவ்வளவு கொடுத்தியோ கொடுத்ததுல பாதி தள்ளுபடி செஞ்சிரு, ஏன்னா அதுதான் உனக்குரிய பரிகாரம் என்பதை காட்டும் விதமாக சைகை செய்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது கூட வாயால கூட சொல்லல, பள்ளிவாசல அப்பா நீ பாதிய அவருக்காண்டி விட்டு கொடுத்துரு அப்படின்னு சொன்ன என்பதை ரசூலுல்லாஹி காட்டும் விதமாக சைகை செய்தார்கள். அவ்வாறே செய்கிறேன் அல்லாஹ்வின் தூதரே என்று நான் கூறினேன். காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. கடன் பெற்ற இப்னு அபி ஹஜ்ரத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அவரை நோக்கி எழுவீராக, பாதியை நிறைவேற்றுவீராக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்ப நீங்க பள்ளிவாசல் நின்று என்னத்துக்கு சத்தம் போட்டு இருக்கீங்க? சத்தங்களை உயர்த்தாதீர்கள் என்பதை உணர்த்தும் விதமாக இதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க செஞ்சு காட்டினாங்க. இன்னைக்கு பள்ளிவாசல்கள் பிரச்சனைக்குரிய இடமாக சில இடங்களில் மாறிக்கொண்டிருக்கின்றது. பள்ளிவாசல்ல போனோம்னா இன்னைக்கு என்ன பிரச்சனை வரும்னு தெரியல. சில இடங்களில் நம்ம பார்க்கிறோம், பள்ளிவாசல் உள்ளே நுழைந்து ஜும்மாவுடைய தொழுகையை கூட நிம்மதியாக தொழுது விட்டு வெளியே வர முடியாத இடங்களாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏதாச்சும் ஒரு 2 பேர் சேர்ந்துட்டு ஏதாச்சும் ஒரு கரைச்சல், பல்குழு முடிஞ்ச உடனே இன்னைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு தெரியலையே அப்படின்னு கூடிய நிலைமைகள் எல்லாம் இருந்து கொண்டு இருக்கக்கூடிய இடங்களாக இருக்குது. இது இவ்வாறு இருக்கக்கூடாது என்பதுதான் நம்முடைய மார்க்கம் சொல்கின்றது. எப்பொழுது ஒரு ஊருடைய வளர்ச்சிகள் வேண்டும், ஒரு ஊருடைய செழிப்புகள் வேண்டும் என்றால் பள்ளிவாசல்கள் அமைதியாகவும் செழிப்பாகவும் அமல்கள் மூலியமாக நிறைந்ததாகவும் இருந்தால்தான் அந்த ஊர் செழிப்படையக்கூடியதாக இருக்கும். அங்கே ஒரு குழப்பங்கள், சச்சரவுகள், சண்டைகள் வந்து கொண்டு இருக்கிறது என்றால் ஊருக்கும் அதே நிலைமையில் தான் முசீபத்துகளும் பிரச்சனைகளும் நிம்மதி இல்லாத ஒரு இடங்களுமாக மாறிக்கொண்டு இருக்கும். ஒவ்வொன்றையும் நாம் இதை பார்க்க முடிகின்றது. எதை படித்தோமோ எதை கேட்டோமோ அதை விளங்கி நடக்கக்கூடிய நன்மக்களாக வல்லல்லாஹ் மாக்கி அருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வநஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வநஸ்தக்ஃபிருக வநதுபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.